இது வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி விளக்குல குட்டி விளக்கு, குட்டி காமாட்சி விளக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். மினி ஸ்டாண்டோட குபேர விளக்கில் கரும்பு காமாட்சி விளக்கு சொல்லுங்களா அந்த மாதிரி. இது வந்து ஜோடியாகவும் இருக்குது, சிங்கிளாகவும் இருக்குது. இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் விளக்கு, காமாட்சி விளக்கு மாடலே கரும்பு காமாட்சி விளக்கு. இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய விளக்கு. நல்லா முகம்லாம் தெளிவாக அழகாக எம்போஸ்டாக இருக்கும். பின்னாடி வந்து கலசம் வச்சுருக்கோம், யானை வச்சுருக்கோம். அப்புறம் இந்த விளக்கு வந்து கற்பூர தீப விளக்குன்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் கேண்டலும் ஏற்றிக்கலாம். பாருங்கள், உள்ளுக்குள்ளே வந்து கேண்டல் வச்சுக்கலாம். இந்த தேங்காய் விளக்கு மாதிரி இருக்கும். அந்த மண் விளக்குலாம் அந்த காலத்தில் தேங்காய் விளக்கு ஏற்றுவாங்க இல்லையா, தேங்காய்க்குள்ளே ஒரு ஓட்டை போட்ட மாதிரி அந்த விளக்கு. இதுக்கு மேலே வந்து தண்ணி ஊற்றி ஒரு பச்சை கற்பூரமோ வாசனையில் பன்னீரோ ஊற்றிட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா எரியும், வாசனையாகவும் இருக்கும். அதில் இன்னொரு மாடல் இருக்குது. இது ஃபுல்லாக க்ளோஸிங்காக இருக்கும். இது இப்படி வரும் விளக்கு. இதில் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிற மாதிரி வரும், திரி போட்டுக்கிற மாதிரி வரும். மேலே வந்து இதை மூடிக்கிற மாதிரி வரும். மூடிட்டு இதுக்கு மேலே வந்து இதை வச்சுட்டிங்கன்னா இதில் வந்து அந்த பச்சை கற்பூரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வாசனையாக இருக்கும். இதுதான் பச்சை கற்பூரம் விளக்குல 2 மாடல், 2மே எங்கிட்ட இருக்குது. அப்புறம் இது துளசி மாட விளக்குன்னு சொல்லுவாங்க. துளசி மாடம் வந்து காற்றுல அணையாமல் இருக்கிறதுக்காக மூடி போட்ட விளக்கு. சின்னதாகவும் இருக்கும், உங்களுக்கு எண்ணெய் நல்லா எரிய ஒரு நாள் ஃபுல்லாக மூடிக்கலாம். அப்புறம் இது வந்து சங்கு சக்கரை விளக்கு, சங்கு சக்கரை நாம விளக்கு, மெயின் விளக்கு. பெருமாள் கும்பிட்றவங்களுக்கு இது யூஸாக இருக்கும். இது சங்கு சக்கரை விளக்கு தான். இது எல்லாமே சங்கு சக்கரை விளக்கு மாடல் தான். எல்லா மாடலுமே இருக்குது. இது வந்து மயில் விளக்குன்னு சொல்லுவாங்க. இது பழைய காலத்து விளக்கு, ரொம்ப ட்ரெடிஷ்னல் விளக்கு. இது மயில் விளக்கு, 7 முக விளக்கு. இந்த மாடல் எங்கிட்ட ஒன்று தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நாங்கள் ஆர்டர் பண்ணி வர வச்சு தரோம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.